வணக்கம். கோடிங் இந்த உலகத்துக்குள்ள இப்போதான் முதலடி எடுத்து வைக்கிறீங்களா? அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு 5 கோல்டன் ரூல்ஸ் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட கோடிங் ஜர்னிய இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? அப்போ சில சமயம் என்னடா இது ஒண்ணுமே புரியலையேன்னு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கா? மத்தவங்கள பார்க்கும்போது அச்சச்சோ நாம ரொம்ப பின்தங்கிட்டோமோன்னு ஒரு சின்ன பயம் வருதா? கவலையே படாதீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வர ஒரு ஃபீலிங் தான். இது ரொம்ப ரொம்ப நார்மல். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. கோடிங் கத்துக்கிறதுங்கிறது அது ஒரு ரேஸ் கிடையவே கிடையாது. இது உங்களுக்கான ஒரு பர்சனல் ஜர்னி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேகம் இருக்கும், ஒரு பாதை இருக்கும். அதனால இது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி, அப்போ நம்மளோட முதல் ரூலுக்கு வருவோமா? இதுதான் இந்த முழு பயணத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ்மெண்ட். என்னன்னா, உங்க ஸ்பீட். அது உங்களுக்கு மட்டும்தான். புதுசா கோடிங் கத்துக்கிறவங்க எல்லாருமே பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? மத்தவங்களோட கம்பேர் பண்றது. அடடா அவங்க எவ்ளோ வேகமா போயிட்டாங்க, நாம இன்னும் இங்கேயே நிக்கிறோமேன்னு தோணும். ஆனா ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல உங்கள மாதிரி ஜீரோல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. சோ ஸ்டார்டிங்ல ஸ்லோவா போறது அது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க லேட் கிடையாது. நீங்க ஆரம்ப கட்டத்துல, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. 2க்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்க கரெக்டான ட்ராக்ல, கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஓகே, அடுத்தது அந்த குழப்பம்னு ஒண்ணு வரும் இல்லையா? அதிலிருந்து எப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ்க்கு வரதுன்னு பாப்போம். இதுக்கு நமக்கு 2 ரூல்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. நம்மளோட ரூல் நம்பர் 2. குழப்பம்னா அது தோல்வி கிடையாது, அவ்வளவுதான். ஒரு விஷயம் புரியலன்னா, ஐயோ நம்ம கதை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமே இல்ல. உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியாம தலையெல்லாம் சுத்துதா? சூப்பர்! அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க மூளை அந்த புது விஷயத்த ப்ராசஸ் பண்ணுது. அது வளருதுன்னு அர்த்தம். சொல்லப்போனா குழப்பம்ங்கிறது ஒரு நல்ல சைன். நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண பாருங்க, அந்த குழப்பமெல்லாம் காணாம போய் ஒரு தெளிவு தானா வந்துடும். அடுத்த ரூல் நம்பர் 3. நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு செம்ம டெக்னிக் இது. என்னன்னா, பெருசா எதையும் யோசிக்காதீங்க. குட்டி குட்டி வெற்றிகள் மேல மட்டும் உங்க கவனத்தை வைங்க. ஆமாங்க. வெறும் ஒண்ணே ஒண்ணு. ஒரே ஒரு சின்ன கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இல்லனா ஒரே ஒரு சின்ன ஃபங்ஷன் எழுதுங்க. இப்படி குட்டியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே நாள்ல பெரிய ஆப் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீங்க முடிக்கிற அந்த ஒவ்வொரு சின்ன டாஸ்க்கும் அதுதான் உங்க நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கும். சரி, இப்போ கடைசி 2 ரூல்ஸ்க்கு வந்துட்டோம். இது 2ம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்மளோட மைண்ட் செட் பத்தினது. ஜெயிக்கிறதுக்கான மனநிலைய எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் இது. 4வது ரூல், கன்சிஸ்டன்சி இஸ் கிரேட்டர் தென் டேலண்ட். அதாவது திறமைய விட விடாமுயற்சி தான் பெருசு. உங்களுக்கு இயற்கையாவே டேலண்ட் இருக்கா இல்லையாங்கிறதே இங்க மேட்டரே இல்ல. ஆனா நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தினமும் ஒரு 10 நிமிஷம்னா கூட ஓகே தான். அந்த தொடர்ச்சியான முயற்சி தான் உண்மையான growth-அ தரும். இப்போ 5வது ரூல். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். என்னன்னா, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. என்னால இத பண்ண முடியும்னு முதல்ல நீங்க நம்பணும். கண்டிப்பா பல சமயம் டயர்டா இருக்கும். போதுண்டா சாமி விட்டுறலான்னு தோணும். ஆனா, அந்த நேரத்துல தான் உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, அதுதான் உங்கள அடுத்த அடி எடுத்து வைக்க வைக்கும். அப்போ மொத்தமா உங்க கோடிங் ஜர்னிக்கான ஒரு கம்ப்ளீட் டூல் கிட் இதுதாங்க. 1. கம்பேர் பண்ணாதீங்க. 2. குழப்பம் வந்தா பயப்படாதீங்க, அது growth. 3. சின்ன சின்ன வெற்றியில கவனம் வைங்க. 4. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. 5. ரொம்ப முக்கியமா, உங்கள நீங்க நம்புங்க. இந்த 5 ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே போதும். உங்களுக்கான வெற்றி பாதை ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்க, தினமும் ஒரு சின்ன ஸ்டெப். அது நீண்ட காலத்துல ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த ஒரு வரி தான் நம்ம பேசின எல்லாத்தோட மொத்த சாராம்சமும். நீங்க டெய்லி வைக்கிற அந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான் உங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கோடிங் கத்துக்கலான்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா, அங்கேயே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா கஷ்டமான முதல் அடிய நீங்க எடுத்து வச்சிட்டீங்க. நீங்க ஏற்கனவே வெற்றி பாதையில தான் ஓடிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க கோடிங் ஜர்னில இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போற அந்த ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் என்ன? ரொம்ப யோசிக்காதீங்க. சின்னதா ஒண்ணு முடிவு பண்ணி உடனே செய்ய ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்!